வியட்நாம் நாட்டில் படகு கவிழ்ந்து சுற்றுலா சென்ற 10 தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்சீன கடற்பகுதியில் அமைந்துள்ள வியட்நாமின் பூ குவோக் தீவு பகுதி அதன் பவள பாறைகளுக்காகவும் வெண்மணல் கடற்கரைகளுக்காகவும் சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாகவே கருதப்படுகிறது. தனியார் மொபைல் நிறுவனம் ஒன்று இந்தியாவைச் சேர்ந்த டீலர்களை வியட்நாமிற்கு சுற்றுலா அழைத்து சென்றது. அவர்கள் அந்தோய் தீவு கூட்டங்களில் சொகுசு படகு ஒன்றில் சுற்றுலா பயணிகள் சவாரி மேற்கொண்டிருந்தனர். அனைத்து தீவுகளையும் சுற்றி பார்த்துவிட்டு அந்தோய் துறைமுகத்தை நோக்கி படகு கரை திரும்பிக் கொண்டிருந்தது. அப்போது பலத்த காற்று வீச கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. ராட்சத அலைகள் படகை தாக்கியதில் நிலை தடுமாறிய படகு கண்ணிமைக்கும் நேரத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. கடலில் தத்தளித்தவர்களை அருகில் இருந்தவர்களும் கடலோர காவல் படையினரும் மீட்க முயன்றனர். பெரும் போராட்டத்திற்கு பின் படகில் பயணித்த 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஆனால் பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் 15 இந்தியர்கள் நீருக்குள் மூழ்கி உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேரும் ஆந்திரா மற்றும் கேரளத்தைச் சேர்ந்த 5 பேரும் அடங்குவர். அவர்களின் வீடுகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளன. கவிழ்ந்து கிடந்த படகிற்குள் பலரும் வெளிவர முடியாமல் சிக்கியதே உயிரிழப்பிற்கு காரணம் என அதிர்ச்சி தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. திருச்சி, சேலம், தருமபுரி, கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களின் உடல்களை தமிழகத்திற்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. அதுவே உறவினர்களின் முதன்மை கோரிக்கையாகவும் இருக்கிறது. இங்க பொண்ணுடைய வீட்டுக்காரர் தான் சார், என் மருமையன் தான் மாப்பிள்ள. 2 பையன் புதங்கல் மணிக்கு காலையில் இங்கேருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜ்னால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7:45 கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால் பேச முடியல சார். என்னால பேச முடியல சார். 2 பையன் அதை மட்டும்தான் சார். அங்கேருந்து உடல் கொண்டு வர பேசினாங்களே, என்ன சொல்லி? அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசினார் சார். பேசினாங்க, ஏற்பாடு பண்ணி அதுக்கு தனியா இன்சார்ஜ் இருக்காங்களாம்ல, அந்த மினிஸ்டர் மூலியமா சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லி. வியட்நாம் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்களில் 3 பேர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையைச் சேர்ந்த பாலாஜி, திருச்சியைச் சேர்ந்த பங்குதாரர் ஷேக் அப்துல்லா மற்றும் எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்த அழகுராஜ் ஆகிய 3வரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா சென்ற இடத்தில் கடலில் மூழ்கி பலியான செய்தி அறிந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கடும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் மூழ்கியுள்ளனர். வியட்நாமில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்த கோர விபத்தில் பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு உட்பட 10 தமிழர்கள் உயிரிழந்தனர். பழனியில் மொபைல் விநியோகஸ்தராக பணியாற்றி வந்த முருகப்பிரபு சென்ற படகு பூக் வாக் தீவு அருகே திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் முருகப்பிரபு நீரில் மூழ்கி உயிரிழந்தது அவரது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 3 தினங்களுக்கு முன்பு எனது தம்பி முருகப்பிரபு வியட்நாம் சுற்றுலா சென்றார். எதிர்பாராத விதமாக இன்று வியட்நாமில் நடைபெற்ற படகு விபத்தில் எனது தம்பி மரணமடைந்தார் செய்தி
10:30 மணிக்கு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனேயுமே நாங்கள் மாநில அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை செய்துள்ளோம். விரைந்து மாநில அரசும் மத்திய அரசும் எனது தம்பி உடலை இந்தியா கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வியட்நாம் படகு கவிழ்ந்த விபத்தில் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த தொழிலதிபர் பாபு என்பவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாபுவின் திடீர் மறைவால் கண்ணீரில் மூழ்கியுள்ள அவரது குடும்பத்தினர் உடலை விரைந்து சொந்த ஊருக்கு கொண்டுவர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என் பேர் மோகனுங்க. பாபுன்ட்டு ஒரு இறந்தார், அவரோட அக்கா பையன். நான் என்னோட மாமா தான் அவர். பார்த்திங்கன்னா வியட்நாம் டூர் போயிருந்தாங்க. டூரில் வந்து இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி வந்து புக்கோ ஐலாண்ட் போயிருந்தாங்க. புக்கோ ஐலாண்டில் பார்த்திங்கன்னா போட் வந்து கவிழ்ந்து விபத்தாயிடுச்சு. கடல் கரையிலேருந்து ஒரு 400 மீட்டர் தூரத்தில். அதில் பார்த்திங்கன்னா அவரால் தப்பிக்க முடியல. அதில் 15 பேர் இறந்துட்டாங்க. அதில் இவரும் ஒருத்தர். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கும்மிடிப்பூண்டியில் ஆர்கே ஏஜென்சி சொல்லி வச்சுருக்காங்க. மெயினாக லாவா டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. லாவா பர்ஃபார்மன்ஸ் பேஸில் கூப்பிட்டு போனாங்க. இங்கே இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுடுச்சு. எம்பசி மூலயமா தெரியும், லாவா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமா தெரிய வந்தது. அப்புறம் எம்பசி காண்டாக்ட் பண்ணோம். எம்பசியில் இருந்துமே வந்து அப்புறம் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போயுமே அவங்க காண்டாக்டில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து பாடி கைப்பற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே கொண்டு வரதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும்னு இருக்காங்க. அதுவும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் சொல்கிறேன்னு இருக்காங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு. எங்களுக்கு மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் எம்பசியும் வந்து கொஞ்சம் விரைவில் இங்கே பாடியை கைப்பற்றி தருமாறு கேட்டுக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.